ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம விஜய் தேவேஜ் சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, நம்ம வந்து ஏன் அதை சாப்பிட்றோம், இது வந்து இந்த டெய்லி ஒரு முட்டையை சாப்பிட்றதுனால நம்ம என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது, நிறைய டவுட்ஸ் வரும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்ம விஜய் தேவேஜ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவும் உடனே கிடைக்கும். உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தினம் ஒரு முட்டை சாப்பிடுவதால் உடல் எடை குறைக்க உதவுகிறது. நம்ம டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றனால நம்மளோட உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கு இந்த முட்டை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. காலை உணவில் இதனை சேர்த்து கொண்டால் மிக விரைவிலேயே உடல் எடை பிரச்சனை தீர்ந்துவிடும். நம்ம காலை உணவில் வந்து இந்த முட்டையை நம்ம வந்து சேர்த்துக்கிறனால நமக்கு டக்குனே சீக்கிரமாகவே உடல் எடை பிரச்சனை வந்து தீர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முட்டையில் லூடின் என்கிற மூலப்பொருள் நிறைந்துள்ளதால் கண்களுக்கு அதிக வலிமையை தருகிறது. இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா லூடின் அப்படின்ற மூலப்பொருள் வந்து நிறைஞ்சிருக்கனால நம்மளோட கண்களுக்கு வந்து அதிக வலிமையை தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வைட்டமின் டி முட்டையில் அதிகம் நிறைந்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் டி சத்து முட்டையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக நிறைஞ்சிருக்கு. முட்டையில் புரோட்டீன் மற்றும் அத்தியாவசிய சத்துக்கள் குறைவான கலோரியும் உள்ளது. இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் சத்தும் அத்தியாவசிய சத்துக்களும் குறைவான கலோரி தான் இருக்குது. அதனால் வந்து இந்த முட்டையை வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். அதிக கலோரிலாம் கிடையாது. தினமும் முட்டையை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து உடல் எடை கட்டுக்கோப்புடன் இருக்கும். நம்ம டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிட்றனால நம்ம உடலுக்கு தேவையற்ற கொலஸ்ட்ரால் குறைந்து நம்மளோட உடல் எடையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முட்டை சாப்பிட்டால் மூளையானது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த முட்டையை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்றனால நம்மளோட மூளை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முட்டையில் உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது. நம்மளோட உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த முட்டையில் ரொம்பவுமே அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. முட்டை ஒரு சத்தான உணவு பொருளாகும். இந்த முட்டை பார்த்திங்கன்னா ஒரு சத்தான உணவு தேர்வாக இருக்குது. முட்டை நமக்கு 6 கிராம் புரதத்தை அளிக்கிறது. ஒரு முட்டையிலேருந்து ஒரு முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு 6 கிராம் புரதம் வந்து அதிலேருந்து கிடைக்கிது. மேலும் அவை வைட்டமின் ஏ, இ, பி போன்ற சத்துக்களை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வைட்டமின் ஏ சத்து, இ சத்து, பி சத்து, B1 இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் அந்த முட்டை வந்து நமக்கு தருது. இதய நோய் வரும் அபாயத்தை போக்க உதவுகிறது. இதய நோய் வர்ற அபாயத்தை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வளரும் குழந்தைகள் ஒரு நாளைக்கு 1 என்ற கணக்கில் முட்டை சாப்பிடலாம். வளர்கிற குழந்தைகள் வந்து ஒரு நாளைக்கு 1 என்ற கணக்கில், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முட்டை மாதிரி சாப்பிடலாம். குழந்தைகள் வந்து முட்டையை சாப்பிடுவதால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. இந்த முட்டையை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து கிடைக்கிது. இதில் இரும்பு, போலேட், அமினோ அமிலங்கள், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, போலேட் சத்து, அமினோ அமிலங்கள், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான சத்துக்களும் இதில் வந்து நிறைஞ்சிருக்கு. முட்டையின் மஞ்சள் கரு நல்ல கண் பார்வைக்கு உதவுகிறது. இந்த முட்டையில் இருக்க மஞ்சள் கரு பார்த்திங்கன்னா என்னோட நல்ல கண் பார்வைக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ஒரு முட்டையில் 18 அத்தியாவசிய வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைந்துள்ளது. ஒரு முட்டையில் பார்த்திங்கன்னா 18 அத்தியாவசிய வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு முட்டை சாப்பிட்றது வந்து நமக்கு ரொம்பவுமே நல்லது. 2, 3 சாப்பிட்லாம், ஆனால் ஒரு முட்டை சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. முட்டையில் ஒமேகா 3 உள்ளது. இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 சத்து வந்து இருக்குது. தினமும் ஒரு வேக வைத்த முட்டையை சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமையாக இருக்கும். நம்ம டெய்லி ஒரு வேக வச்ச முட்டையை சாப்பிட்றனால நம்ம உடல் வந்து ரொம்பவுமே வலிமையாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஒரு முட்டையில் புரதம், கொழுப்பு, வைட்டமின்களும், அமினோ அமிலங்கள், மாவுச்சத்து, கனிமச்சத்துக்கள் உள்ளது. இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா புரதம், கொழுப்பு சத்து, வைட்டமின்கள், நல்ல கொழுப்பு, அமினோ அமிலங்கள், மாவுச்சத்து, கனிமச்சத்துக்கள் இந்த மாதிரியான சத்துக்களும் இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நிறைஞ்சிருக்கு. வேக வைத்த முட்டையை ஆண்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் பலவீனம் நீங்கும். இந்த வேக வச்ச முட்டையை வந்து நம்ம டெய்லி ஆண்கள் வந்து சாப்பிட்றனால அவங்களுக்கு வந்து உடல்
ரொம்பவுமே பலவீனமாக இருக்கிறது வந்து நீங்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. அதாவது உடலை வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முட்டையின் வெள்ளைக்கருவில் அதிக அளவு புரதச்சத்து உள்ளது. இந்த முட்டையோட வெள்ளைக்கருவில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் புரதச்சத்து வந்து நிறைஞ்சிருக்கு. வெள்ளைக்கருவில் அளவுக்கு அதிகமான வைட்டமின்கள் அடங்கியுள்ளது. இந்த வெள்ளைக்கருவில் பார்த்திங்கன்னா அதாவது தோல் பகுதி உள்ளே இருக்க மஞ்சள் கரு இல்லாமல் வெளியே இருக்க வெள்ளை பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான வைட்டமின்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. புரதச்சத்தும் அதில் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. வெள்ளைக்கருவில் வைட்டமின் பி சத்து அதிக அளவு உள்ளது. இந்த வெள்ளைக்கருவில் பார்த்திங்கன்னா வைட்டமின் பி சத்து ரொம்பவுமே அதிக அளவில் இருக்குது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முட்டையில் பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்கள் அதிகம் உள்ளது. இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது. முட்டையில் வெள்ளைக்கருவில் சக்தி மிகுந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இந்த முட்டையோட வெள்ளைக்கருவில் பார்த்திங்கன்னா சக்தி மிகுந்த அதாவது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து வந்து இதில் வந்து நிறைஞ்சிருக்கு. சரும தளர்ச்சியை குறைக்க உதவி. நம்மளோட சரும தளர்ச்சியை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. தெளிவான சருமத்தை பெற உதவுகிறது. இதை நம்ம டெய்லியும் சாப்பிட்றனால நம்ம சருமம் வந்து நல்லா தெளிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சரும சுருக்கங்கள் குறைந்து சருமம் பொலிவாகும். இதை சாப்பிட்றனால நம்மளோட சரும சுருக்கங்கள் வந்து குறைஞ்சு சருமம் பொலிவாகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு முட்டை வந்து சாப்பிட்றனால அதை நம்ம வந்து ஆம்லேட்டாகவும் சாப்பிட்லாம், வேக வச்சும் சாப்பிட்லாம். ஆனால் அந்த முட்டை வந்து நம்ம அன்றைக்கி சாப்பிட்ருக்கணும். அந்த மாதிரி டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். முக்கியமாக நம்ம வந்து டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிட்றனால அதிலேருந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவேஷ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு பார்க்கலாம். நான் வந்து பார்க்குறேன். இன்னிலேருந்து இந்த முட்டையை வந்து உங்களோட உணவில் வந்து டெய்லியும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.